என்ன சார், விஜய் ஒரு மாசத்துக்கு அப்புறமா இன்னி கூட்டணி இல்ல அப்படின்னு நிர்மல்குமார் வச்சு சொல்லிட்டாரு. தேர்தல் எனும் மழை பெய்யும் போது அந்த மண் குதிரை கரைந்து விடும். இது நான் சேலஞ்ச் பண்றேன். நீங்க ஹை பிச்சில இயற்கைக்கு மாறாட்டு கத்தனாலும் கூட பாப்பா 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 நீ எடப்பாடி கூட பேராத பாப்பா, ஒரு 1% ஓட்டு கூட எனக்கு அதுல நஷ்டம் வரக்கூடாது பாப்பா, நீ காங்கிரஸ் ரூட்ல ஏன் கூட வா பாப்பான்னு உங்களை ஸ்டாலின் ஆல் பார்ட்டி மீட்டிங் கூப்பிடுறாரு. ஜானார்கிசாமி பிராடு செய்திகளின் உறைவிடமே, பிறப்பிடமே, ஊற்றுக்கண்ணே, எல்லாம் பிராடு செய்தியை தினமலர்ல கொடுத்த அவ்வளவு பிராடு போய் மோசடி ஆயிட்ட. கூரை ஏறி கூலி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போவானா, மொச பிடிக்க நாய்க்கு முகத்தை பார்த்தா தெரியாதான்னு சொல்லுவாங்க. ஜோசப் விஜய் ப்ரோ, உங்களுக்கு எது நஷ்டம் இதுல அவன் நல்லாவே தெரியும். தமிழகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி, எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கும் தம்பி. என்ன சார், விஜய் ஒரு மாசத்துக்கு அப்புறமா இன்னி கூட்டணி இல்ல அப்படின்னு நிர்மல்குமார் வச்சு சொல்லிட்டாரு. என்ன சார், என்ன கணக்கு? மண் குதிரை தேர்தல் எனும் மழை பெய்யும் போது அந்த மண் குதிரை கரைந்து விடும். இது நான் சேலஞ்ச் பண்றேன். இல்ல ஓடுற குதிரைன்னு யாராவது என்கிட்ட வெற்றி கட்ட தயாரா இருந்தேன்னா அவங்க சொல்லிட்டு யார் சொல்றது தமிழ் மண்ணில் கரெக்டா இருக்குன்னு பார்த்துடலாம். விஜய்க்கு கேண்டிடேட் இல்லை, அமைப்பு இல்லை, கைகால் உடம்பு இல்லை, முகம் இருக்கு விஜய்க்கு முகம். இரண்டாம் கட்ட தலைவர்கள் சரியில்லை, எல்லாம் சந்தர்ப்பவாதி, சுயநலவாதிகள், பச்சுவந்திகள், பல கட்சி மாறினவன் ஒரு டூபியஸ் ஆன்டிசிடென்ட்ஸ் உள்ள நபர்களாக தான் இருக்காங்க பெரும்பாலும். அடுத்து மாவட்ட நிர்வாகம் கூட்டணியில் தனக்கு ஒரு சீட்டு கிடைச்சிடாதான்னு ஒவ்வொருத்தனும் ஏங்குறான், துடிக்கிறான். எவனும் 234க்கு தயார் இல்லை. எல்லாத்துக்கும் மேல தொண்டர்களே எடப்பாடி கூட்டத்தில் போய் கொடி அசைக்கிறான். அப்போ இந்த 4 அடுக்குமே விஜய் தனிச்சு நிற்க தயார் இல்லை. தினமலர்ல ஜானார்கிசாமி போலியா, ஏட்டு சுரக்காயா, காகித புலியா, பொய்யா பண்ணிட்டு இருக்காப்புல. இடைத்தேர்தலே நிற்கிறதுக்கு முடிவு இல்லாம ஓடிட்டாங்க. அதான் சீமான் அதுல கோழை நாய்கள் எடப்பாடி இடைத்தேர்தலை விட்டு ஓடிட்டுன்னு விஜய கோழை நாயின்னு அடிக்கிறார். நீ சிங்கம்னு சும்மா நீயா சிங்கம்னு விஜய் யார் சொல்றா? விஜயே சொல்லிக்கிறாரு. யார் சொல்றா? விஜயே சொல்லிக்கிறாரு. விஜய கோழை நாயின்னு யார் சொல்றா? விக்கிரவாண்டி ஈரோடு களத்துக்குள்ள ஒன்னையாட அடிக்க சொன்னேன், பறையதான அடிக்க சொன்னேன், எண்ணிக்குடு அளந்து கொடுன்னு ஜாதிவாரி கணக்கெடுப்புக்காக நின்ன சீமான். பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுன்னு களத்துல ஸ்டாலினை எதிர்த்து நின்ன சீமான் சொல்றாரு விஜய் கோழை நாய் ஓடிட்டாப்புலங்கிறாப்புல. அப்ப ஹீஸ் லெஸ் தன் கமலஹாசன். கமலஹாசனோட விஜய் கீழே. கமலஹாசன் போட்ட 39 கேண்டிடேட்டை கூட விஜயால போட முடியல. ரெஜிஸ்டர் பண்ணாமலே பார்ட்டின்னு சொல்லிக்கிட்டு பப்ளிசிட்டி தேடிக்கிட்டாரு. கமலஹாசன் வெயிட்டான ஆட்கள் ஒரு 10-15 பேரை வச்சு தொழிலதிபர்கள் வச்சு 39 கேண்டிடேட் போட்டாப்புல. இன்னைக்கும் விஜய்கிட்ட பாருங்க, பார்லிமெண்ட் கேண்டிடேட் கமலஹாசனையும் விஜய்க்கு ஆட்களையும் பாருங்க. கமலஹாசனுக்கு பாதி கூட விஜய் தேர மாட்டார். கூரை ஏறி கூலி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போவானா, மொச பிடிக்க நாய்க்கு முகத்தை பார்த்தா தெரியாதான்னு சொல்லுவாங்க. நான் இழிவா சொல்லல, சொல்றேன். அது செயல்பட முடியுமா முடியாதாங்கிறது முகத்தை பார்த்தாலே தெரியும். விஜய்க்கு முகத்தை பார்த்தாலே ஒரு இஷ்யூவை எடுத்து சொல்லி ஒரு பிரஸ் மீட் கொடுத்து நான் ஏன் தனிச்சு நிற்கிறேன், எனக்கு ஏன் ஓட்டு போடணும்னு சொல்றதுக்கு தகுதியற்ற இன்எலிஜிபிள் இன்காம்பிட்டண்டா விஜய் இருக்கிறார். இதைத்தான் நான் டே 1 சொன்னேன். ஜானார்கிசாமி ஆண்களை தூண்டி விட்டு எனக்கு எதிராக சதி வேலைகளையும் அவங்கள என்கேஜ் பண்ணி கட்டுக்கட்டா பணம் கொடுத்து எனக்கு எதிராக மோசமான இழி செயல்களில் ஜானார்கிசாமி ஈடுபட்டாரு. யாரெல்லாம் பண்ணாரு? ராஜ்பவனை விட்டு பேசினாரு, அந்த ஒரு தம்பி ரீசைட்டில் வச்சு ஒரு தம்பியை விட்டு பேசினாரு, இன்னும் பல தம்பிகளை விட்டு பேசி வேலைகளை செய்தாரு. பட் நான் தெளிவா அன்னைக்கே முடிவு எடுத்துட்டேன், விஜய் மண் குதிரைன்னு. இன்னைக்கு மண் குதிரைங்கிறது நிர்மாணம் ஆகுது. இப்ப ஜானார்கிசாமிக்கு ஆதரவு அரசியல் விமர்சகர்கள் யாராவது விஜய் ஓடுற குதிரை 214 விஜயகாந்த் மாதிரி போட்டுருவாரு, சீமான் மாதிரி போட்டுருவாருன்னு சொல்லதுக்கு யாராவதுக்கு தெம்பு இருக்கா, தில்லு இருக்கா, திராணி இருக்கா? போட மாட்டாரு, போட முடியாது, ஆள் இல்லை, அது இன்எலிஜிபிள், இன்காம்பிட்டன், அதற்கான எந்த முயற்சியும் இல்லை. அதனாலதான் உங்ககிட்ட கேண்டிடேட் இல்லாதனாலதான் உசிலம்பட்டி விஜய், ஆண்டிப்பட்டி விஜய், திருப்பரங்குன்றம் விஜய். என்ன விஜய் வாக்க நிரூபிச்சுட்டீங்களா? நீங்க பேசலாம் சார், நிரூபிச்சிருக்கீங்களா சார்? நீங்க சீமான் சொல்ற மாதிரி ஈரோடு விக்கிரவாண்டி களத்தை விட்டே ஓடின ஆள் சார். கமலஹாசன் 2.0 சார். கேண்டிடேட் போடுறதுல லெஸ் தன் கமலஹாசன். இது இன்னைக்கு நிறுவனம் ஆயிட்டு நான் சொன்னது கரெக்ட்னு என்ன பலரும் பாராட்டுறாங்க. சார் எப்படி சார் கரெக்டா சொல்லிட்டீங்கன்னு. உண்மை நிலைமை இதுதான். இன்னும் நாள் இருக்குது. இன்னும் வரும் நாட்கள்ல விஜய் 214 போடுறதுக்கு தகுதியற்றவர்.
அவருக்கு 40 கேண்டிடேட் கூட சரியா இல்லைன்னு ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் ஸ்டாலின் ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறான், சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறான். இதுதான் விஜய்க்கு நிலவரம். இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் எல்லாம் தேவையில்லை. உங்க ஊர்ல உங்க பகுதியில விஜயகாந்துக்கு எப்படி ஆள் இருந்தாங்க, விஜய்க்கு எப்படி ஆள் இருக்காங்கன்னு நீங்க ஒப்பிட்டு பார்த்தாலே விஜய் இருக்கிறது கும்பல் தான், கேண்டிடேட் வெயிட் யாருக்கும் வராது. இது ஒரு கும்பல் கூட்டம் தான். இதை வச்சு விஜய் 40-50 கேண்டிடேட் கூட சரியா போட்டு விட மாட்டாருங்கிறது தமிழ்கூர் நல்லுலகில் ஒவ்வொரு ஏரியாவில் உள்ள எல்லாருக்குமே தெரியும். 214 தொகுதியில் வறுமை ஒழிப்பு தினம் நடந்ததாட்டு தினத்தந்தியை பயன்படுத்தி பொய்யான செய்தியை புசியானந்த் சொன்னார். நான் தினத்தந்திக்கும் சவால் விடுறேன். தினத்தந்தி இது புசியானந்த் சொன்னதை போட்டுட்டு போயிருவாங்க. நான் விஜய் தரப்புக்கு சவால் விடுறேன். 214 தொகுதியில உங்க பிறந்தநாள் விழா நடந்த அந்த போட்டோ அப்லோட் பண்ணுங்க. பொய் சொல்றீங்க. உங்கள்ட்ட ஆள் கிடையாது, உங்கள்ட்ட பலம் கிடையாது. புசியானந்த் உருவாக்கி வச்ச ஒரு சின்ன ஒரு மோட்லி கிரௌடு தான். இதை தாண்டி உங்கள்ட்ட ஆள் கிடையாது. அது ஸ்டாலினுக்கு தெரிஞ்சிட்டு, அதனால ஸ்டாலின் நீங்க எடப்பாடி கூட பேரக்கூடாதுங்கிறதுக்காக பலம் நிரூபிக்காத ரெஜிஸ்டர்ட் பார்ட்டியான உங்களுக்கு திமுக கூட்டக்கூடிய ஆல் பார்ட்டி மீட்டிங்ல உங்களுக்கு அழைப்பு விடுறாரு. அப்ப நீங்க காங்கிரஸ் ரூட்ல காங்கிரஸுக்கு ஒரு தொங்கு சதையாட்டு 5-6 சீட்டு வாங்கிட்டு அவர் கூட நின்னாலும், புதுச்சேரியில புசியானந்த் சிஎம் கேண்டிடேட் வந்தாலும் ஸ்டாலினுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. நீங்க எடப்பாடி கூட போகாம இங்க வந்தாலே போதும்னு ஸ்டாலின் உங்களை ட்ரீட் பண்றாரு. ஏன்னா ஸ்டாலினுக்கு தெரியும் நீங்க தனிச்சு நின்னா அவருக்கு லாபம். ஆனா உங்களுக்கு தனிச்சு நிற்கக்கூடிய சக்தி இல்லை, திறமை இல்லை, அதுக்கான ஆட்பள்ளம் இல்லைங்கிறது இன்டெலிஜென்ஸ் மூலமா தெரியுது. சோ ஸ்டாலின் உங்களை வளர்ச்சி பிடிக்கக்கூடிய வேலையை பண்றாரு. நீங்க ஹை பிச்சில் இயற்கைக்கு மாறாட்டு கத்தனாலும் கூட சின்ன புள்ள பாப்பா 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 நீ எடப்பாடி கூட பேராத பாப்பா, ஒரு 1% ஓட்டு கூட எனக்கு அதுல நஷ்டம் வரக்கூடாது பாப்பா, நீ காங்கிரஸ் ரூட்ல ஏன் கூட வா பாப்பான்னு உங்களை ஸ்டாலின் எஃப்ஐஆர்லயும் பேர் கிடையாது, உங்களை ரெஜிஸ்டர்ட் பார்ட்டியானவங்களை ஆல் பார்ட்டி மீட்டிங் கூப்பிடுறாரு. அப்ப ஸ்டாலின் அவர்களும் காங்கிரஸ் மூலமா விஜய வரவைக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்றாருன்னு எடுத்துக்கலாமா சார்? கண்டிப்பா. பாப்புலர் ஆக்டரான விஜய் எடப்பாடி கூட போனா ஒரு சிறிய அளவு பாதிப்பு இருக்கும். அந்த பாதிப்பு கூட தனக்கு இருக்காண்டான்னு எம்ஜிஆர் மாதிரி நுணுக்கமா காங்கிரஸ் ரூட்ல விஜய தன் பக்கம் எடுக்கிற வேலையை பாக்குறாரு. பாத்தீங்களா சோடங்கர் டெல்லி தலைமை தான் அதிக சீட்டு கேட்கறத பற்றி யோசிக்கணுங்கிறாரு. ஜானார்கிசாமி ஃப்ராடு செய்திகளின் உறைவிடமே, பிறப்பிடமே, ஊற்றுக்கண்ணே, எல்லா ஃப்ராடு செய்தியை தினமலர்ல கொடுத்த அவ்வளவு ஃப்ராடு போய் மோசடி ஆயிட்ட. பீகார்ல தோத்த இடத்துல காங்கிரஸ் 8 சீட்டை விட்டு கொடுத்திருக்காப்புல. விஐபி பார்ட்டி சகானி முகேஷ் சகானிக்கு 18 சீட்டு கொடுக்கறதுக்கு 8 சீட்டை விட்டு கொடுத்திருக்காப்புல காங்கிரஸ். அதே மாதிரி கூடுதலா ஓபிஎஸ், டிடிவி, பிரேமலதா போன்றவங்க வந்தால் காங்கிரஸ் திமுகவுக்கு ஓட்ட சீட்டை விட்டு கொடுக்க தயாரா இருக்கிறாங்க. இந்தியா கூட்டணி பலம் பெறதான் முக்கியம். 29ல எலெக்ஷன் தான் அவங்களுக்கு முக்கியம். சோ விஜயும் கூட ஸ்டாலினும் புரிஞ்சுக்கிட்டு நீங்க வேணா விஜய் உங்க ரூட்ல கூட்டிட்டு வாங்க பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் ஸ்டாலின் எஃப்ஐஆர்ல விஜய் பேர் கிடையாது. இப்பவும் விஜய்க்கு அழைப்பு கொடுக்கிறாரு அங்கீகரிக்கப்படாத ஒருத்தருக்கு. இதைத்தான் சீமான் அழகா சொன்னாரு. விஜய அக்யூஸ்டா ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட் போலீஸ் சேர்க்காத தப்பு, சிபிஐ சேர்க்காத தப்புன்னு சீமான் நியாயத்தை உண்மையை சொல்றாரு. இப்ப எப்படி சார் இவர் பிள்ளையார் சொல்லி எல்லாம் போட்டாச்சு, நல்லா அழைப்பெல்லாம் கொடுத்தாரு, கூட்டணி எல்லாம் முடிவாகுது, தொண்டர்கள் கொடி பிடிச்சிட்டாங்க, அப்படி நல்லா பெரிய அளவுல தாவேக்காக எடப்பாடி கூட சேர்ந்துட்டாருங்கிற மாதிரியே இருந்தது சார். ஆர்வி உதயகுமார் பேசுனது விஜய்க்கு ஓகே. பவன் கல்யாண் மாதிரி சீட்டு கொடுத்தா ஓகே. பவன் கல்யாண் நிரூபிச்சவரு நிரூபிக்கல. 1000 தடவை சொல்லுவேன், அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. நான் உண்மையாட்டும் நேர்மையாட்டும் சொல்றேன். ஜானார்கிசாமிக்கு வாமிட் எடுத்து சாப்பிடுறவனே தப்பா சொல்றான். நான் உண்மையாட்டும் நேர்மையாட்டும் சொல்றேன். அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. அப்போ அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய பவன் கல்யாணுக்கு இணையா பேசுனது இவங்களுக்கு இனிச்சுது. போட்ட திட்டம் ஓகே கண்மணின்னு இனிச்சுது. நம்மளை பவன் கல்யாணுக்கு எதிராக பலம் நிரூபிக்காத நம்மளை, மண்குதிரன்னு ரவீந்திர சாமி சொல்லக்கூடிய நம்மளை, கேண்டிடேட் போட முடியாத பலகீனத்துல இருக்கக்கூடிய நம்மளை ஆர்வி உதயகுமார் சொல்லிட்டாருன்னா இனிச்சது. பேசாம இருந்தீங்க. பாண்டே 50-20ன்னு ஒரு கதையை கசிய விட்டாரு. டெல்லி பிடிச்சுக்கிட்டான். நீ வந்ததே சீமான ப்ரொஜெக்ட் பண்ணி 150 இடத்துல 3வது அண்ணாமலை தள்ளிடுவாருன்னு தான் அங்க வந்தாப்புல. என்னன்னு கேட்கவும் உடனே பாஜக தான் முக்கியம்னு நாங்களும் பாஜகவும் சேர்ந்தா 150 ஜெயிப்போம், விஜய் சேர்ந்தா 200ன்னு சொல்லி விஜய்க்கு ஒருத்தே 20 சீட்டு தான்னு 20க்குள்ளதான்னு ராஜேந்திர பாலாஜி அடிச்சு தூக்கி போட்டுட்டு போயிட்டாப்புல. கதறிட்டீங்க. நிர்மல்குமாரை வச்சு ஈனோசரத்துல போன மாச நிலைப்பாடு அதுன்னு சொல்றீங்க. எடப்பாடிக்கும் தெரியும் உங்கள்கிட்ட கேண்டிடேட் இல்லை, 214 போட்டுட மாட்டீங்க, லெஸ் தான் கமலஹாசன் கேண்டிடேட் போடுறதுலன்னு தெரியும். அதே மாதிரி ஸ்டாலினுக்கும் தெரியும். அந்த அடிப்படையில் தான் 2 வாரம் அரசியலை நகர்த்துறாங்க. சீமானுக்கும் தெரியும் இவரை சிஎம் நினைச்சு ஓட்டு போட நினைச்ச மக்கள்ல ஆஸ்பிரேஷனல் ஓட்டர்ஸ்ல 10க்கு 8 பேர் சீமானுக்கு போடுவாங்கன்னு, மாற்றம்ங்கிற ஓட்டு சீமானுக்கு தான் வரும்னு சீமானுக்கும் தெரியும். அதுதான் பாஜக சர்வேல உள்ளவங்களும்
சார் நீங்க எப்படி சார் சொல்லிட்டீங்க, இவர் மண்குதிரை, நீங்க இவர் மண்குதிரை ஆகக்கூடிய பட்சத்துல 10க்கு 8 பேர் சீமான் தான் ஸ்ட்ராங்கா நிற்கிறாரு, துணிஞ்சு நிற்கிறாருன்னு சீமானுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சர்வே எடுக்கிறவங்களே அதை சொல்றாங்க. ஸோ விஜய்க்கு நிலைமை தனிச்சு நின்றுன்னு நினைச்சு எடப்பாடியை மிரட்டிட முடியாது. எடப்பாடி கிட்ட பெயர்வாரோங்கிற இடத்துக்குள்ள ஸ்டாலின் காங்கிரஸ் ரூட்ல ஒரு ஆஃபரை கொடுக்குறாரு. இப்போ எடப்பாடிக்கு பெரிய செட்பேக் தானே சார். ஒரு பக்கம் செங்கோட்டையன் அங்கே போய் அவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு 3 பேர் ஆயிட்டாங்க. இந்த பக்கம் விஜய் கூட்டணியில தனிச்சுதா அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொல்லிட்டாரு. எடப்பாடிக்கு என்ன சார், இவரு எல்லாத்தையும் புலங்காயுதம் அடைஞ்சாரு, தாவேக்கா வந்துருச்சு, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு பெரிய லெவலில் இவருக்கு பேர் அடிபட்டு போச்சு தானே. அப்போ உண்மைதான், பட் ஸ்டாலினுக்கு அடுத்தபடி அவர் தான் இன்னைக்கு இருக்கிறார், அதே நம்ம மறுக்க முடியாது. பலகீனமா இருக்கிறாரு, இன்கன்சிஸ்டண்டா இருக்கிறாரு. பாஜக கூட்டணி மைனஸ்ன்னு மக்களுக்கே சொன்னவர் சீமான் கேட்குற மாதிரி சட்டமன்றத்திலே போயிருக்கிறாரு. ஸோ இந்த இடங்கள்லாம் எடப்பாடி பலகீனப்பட்டு தான் இருக்கிறாரு. நிர்மல்குமார் எதிர்த்து அடித்ததும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பலகீனம் தான். அதில் பிள்ளையார் சொல்லி போட்டு வச்சுன்னு ஏறி போனவர் 20 சீட்டுக்கு தான் விஜய் தகுதின்னு சொன்னதும் அவங்க அதை ஏற்றுக்கல. என்ன எவ்வளோக்குள்ள எங்களை மட்டம் தட்டுறீங்களன்னு நாங்கள் இத்தனை கோடி செலவழித்து 117 117லாம் நியூஸ் ட்வீட் பண்ணிட்டு இருக்கோம், வெறும் 20 சீட்டுன்னு எங்களை தள்ளிட்டாரா ராஜேந்திர பாலாஜின்னதும் அவங்க திருப்பி அடிச்சுட்டாங்க. அது மென்மையாக தான் அடித்தாங்க, பயந்து போய் தான் அடித்தாங்க. என்றாலும் அது எடப்பாடிக்கு ஒரு பின்னடைவு தான். எப்படி சார், தனிச்சு போட்டி தானா தாவேக்கா? 4 முனை போட்டிக்கு தமிழக தேர்தல் களம் தயாராகிடுச்சா? மண்குதிரை விஜயால தனிச்சு போட்டிடுறதுக்கு கேண்டிடேட் இல்லை. அப்ப எப்படி இருந்தாலும் காங்கிரஸ் வழியா திமுக வந்துருவாங்கன்னு உறுதிப்படுத்திடலாம், அல்லது நேரடியா எடப்பாடி கிட்ட போகலாம், அல்லது ரிட்டர்ன் அடிக்கலாம். இது கூட்டணி ஒன்று சொன்னாங்களா சார், தாவேக்கா, ஓபிஎஸ், டிடிவி இவங்கெல்லாம், அந்த பிஎம்கே இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைப்பாங்க, நல்லா ஒரு கொடுத்த காசுக்கு தினமலர்ல செய்தியை பக்கம் பக்கமா போட்டு பாருங்க விஜய் பாருங்க விஜய்ன்னு ஜானவரைக்கு சாமி திருப்திப்படுத்திட்டு இருக்காரு. நடைமுறை எதுவுமே சாத்தியம் இல்லை. கிருஷ்ணசாமியே 20 சீட்டு விஜய்கிட்ட பேசிக்கிட்டு ஒத்த சீட்டு ஸ்டாலின் கொடுத்தா ஸ்டாலின் தர்றது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட்ன்னு விஜய்க்கு அல்வா கொடுத்துக்கிட்டு ஸ்டாலின் கூட போய் நின்று ஒரு தொகுதியை ஜெயிக்க பார்ப்பாரு. 11க்கு மேல அவர் ஜெயிக்கவே இல்லை. திரைவரன்னா 60 சீட்டு கேட்பாரு. அமித்ஷா பேட்டியில சொல்லியிருக்கிறாரு, தாவேக்காவை நாங்க பேசி வர வைப்போம் அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்காரு. இப்படி எடப்பாடி கிட்ட பேசி வர வைப்பாரா? எடப்பாடி தான் தாவேக்கா அதை டீல் பண்ண முடியும். இப்போ அமித்ஷா என்ன நினைக்கிறாரு சார் இந்த நிகழ்வா? அமித்ஷா ஒரு பலமான கூட்டணியை திமுக எதிராக கட்டமைக்கணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா இவங்க எல்லாரும் தான் அந்த கரூர் விவகாரத்துல பாஜகவும் அதிமுகவும் தான் முன்னாடி நின்று தாவேக்காவை வழி நடத்திட்டு வந்தாங்க. இன்னைக்கு திடீர்னு இவங்க நாங்க எதுவும் வரல, கூட்டணி இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லி போட்டு உடைச்சிட்டாங்க. இப்போ இது எப்படி சார், எப்படி நகரம் அடுத்த கட்டம்? பிப்ரவரி மாசம் தான் தெரியும். விஜய் தனக்கு இருக்கக்கூடிய கூட்டணி ஆஃபரை பார்ப்பாரு, அதுல எதை அக்செப்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணுவாரு. பச்சொந்தல் தான் பாஜக சைட்ல இருந்து பெரிய ஆஃபர் வருதா, ஸ்டாலின் சைட்ல இருந்து காங்கிரஸ் ரூட்ல பெரிய ஆஃபர் வருதான்னு பார்ப்பாரு. எந்த ஆஃபர் பெற்றோ அதை இது பண்ணுவாரு. கொள்கை எதிரியான பாஜகவுக்கு எதிராக திமுக காங்கிரஸ் கூட போனா படத்தை பாதிக்காது. அரசியல் எதிரியான ஸ்டாலினுக்கு எதிராக அதிமுக பாஜக கூட போனா படமும் போயிடும், அரசியலும் போயிடும், விழுந்துருவார், சிவாஜி ஆயிடுவார், இன்னொரு சிவாஜியா முடிஞ்சு போவார். ஸோ அவருக்கு எல்லாம் தெரியும். அவரு ஹீரோ, பல டைரக்டரை பார்த்தவர், கதாசிரியரை பார்த்தவர், அறிவாளி தான். ஒன்று மாதிரி தெரியாத மாதிரி நடிப்பாரு, தெரியும் அவருக்கு எது லாபம் எது நஷ்டம் ரொம்ப நல்லா தெரியும். ஜோசப் விஜய் சார் ப்ரோ, உங்களுக்கு எது நஷ்டம் எது லாபம் நல்லாவே தெரியும். அதனால் நீங்கள் ஒன்றும் ஏமாளியா அந்த இடத்துக்குள்ள போக மாட்டீங்க. என் வீடியோவும் பார்க்குறாரு, நான் சகாதேவ மாதிரி எல்லாம் உடைச்சி பேசணும்னு அவருக்கு தெரியும். ஸோ அவர் எது லாபமோ அந்த லாபகரமான முடிவு எடுப்பார். கொள்கை அது இதெல்லாம் சும்மா சொல்லிக்கிறது. இந்த அரசியல் சூழலில் சீமான் ஃபேக்டர் என்ன சார்? சீமான் அவருடைய பார்வை எப்படி இருக்கு, எப்படி நகர்றாரு அவர்? சீமான் 17% வாக்குக்கு மேலே கண்டிப்பாக இருப்பார். கமலஹாசன் கம்பேரிசன் சீமானுக்கு ப்ளஸ் ஆனது மாதிரி விஜய் கம்பேரிசன் சீமானுக்கு ப்ளஸ். சர்வே எடுக்கவங்கலாம் சொல்றாங்க, மாற்றம் பண்ணு விஜய்க்கு போடலான்னு இருந்த வாக்காளர்ல 10க்கு 8 பேர் சீமானுக்கு போடுறோம். சீமான் தான் துணிவா தெளிவா கிளாரிட்டியோட நிற்கிறாரு. விஜய் வளவளா குளவளா வெண்டக்கா இன்னொரு கமலஹாசன் மாதிரி இருக்கிறாருன்னு அந்த தனிச்சு போட்டிங்கிற விஷயத்துல கமலஹாசன் மாதிரி தெளிவு இல்லை விஜய்க்கு. பாப்புலாரிட்டியான விஜய் சீமான் மாதிரி ஒரு கிளாரிட்டியோட இல்லைன்னு இன்னைக்கு மாற்றம் பண்ணு விஜய் விரும்பின போட்டர்ஸே 10க்கு 8 பேர் சீமான் தான் மாற்றத்துக்கு சரியான ஆளு, விஜய் அதுக்கெல்லாம் லாயக்கப்பட மாட்டாரு, அதெல்லாம் அன்ஃபிட் அவரு அப்படின்னு பேசக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு உருவாயிருக்குன்னா விஜய்க்கு நிலைப்பாடு அந்த வாக்காளர்களுக்கு ஒரு சந்தேகத்துக்கிட மாட்டோம். இவர் எங்கோ ஒரு இடத்துல கூட்டணிக்கு போயிடுவாரு, குறிப்பா எடப்பாடி கூட போயிடுவாருங்கிற ஒரு தோற்றத்தை கொடுக்குது. காரணம் அந்த கொடிய எடப்பாடி மீட்டிங்ல அசைக்கும் போது ஆணித்தரமா மேல இருந்து மறுத்திருக்கணும், மறுக்க தவறியது தவறு. இப்போ அவரு எப்படியும் ஒன்றும் விஜயை அடிச்சுதா அவருடைய அரசியல் நகருமா? ஏன்னா இப்போ இவர் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாருல்ல சார், எடப்பாடிகிட்ட போவாரா மறுபடியும்? எடப்பாடி பாஜக தேர்தல் களம் மாறுமா? இது சீமானை எப்படி பார்ப்பாரு? விஜயால தனிச்சு கேண்டிடேட் போட்டிட முடியாது. மீண்டும் மீண்டும் சொல்றேன், மண்குதிரை மண்குதிரை மண்குதிரை.
ஸோ மண்குதிரையை நம்பி யாரும் ஆற்றுல இறங்க முடியாது. ஒரு பிரச்சார வலிமை இருக்குது, ஒரு ரசிகர் பலம் இருக்கு. இது வந்து ஒரு 1% ஓட்டை எடப்பாடிக்கு ஏற்றலாம். ஸ்டாலினுக்கு ஒன்றும் ஓட்டை ஏற்றாது. எடப்பாடிக்கு ஏற்றக்கூடிய 1% ஓட்டை ஸ்டாலின் கூட நின்னா அதை தடுக்கலாம், அவ்வளவுதான். ஸோ இவ்வளவுக்குள்ளதான் இவரை பார்க்குறாங்க. எடப்பாடியை பொறுத்தவரை அவர் தனிச்சு எலிஜிபிளா நின்னா 4-5% ஓட்டு பாதிச்சிடும் எடப்பாடிக்கு. ஆனால் அதுக்குள்ள எலிஜிபிலிட்டியும் காம்பிடன்ட்டும் விஜய்க்கு இல்லை. இப்போ 26 தேர்தல் களம் இங்கே இருந்து யாருக்கு சாதகம் சார்? திமுக கழகத்துக்கு சாதகமாக இருக்கு. 45% வாக்கு திமுக அணி இன்டாக்டா இருக்கும். 45% வாக்கு ஸ்டாலின் அணிக்கு கண்டிப்பாக கிடைக்கும், ஸ்டாலின் தலைமைக்கு கிடைக்கும். 48 மக்களவையில் சொன்னேன், இப்போ 45 சொல்றேன் நான். ஏன் அந்த 2% குறைக்கிறீங்க சார்? என்ன இந்த அரசியல் நிகழ்வுகளுடைய தாக்கமா? எப்படியும் ஒரு அதிருப்திகள் அது இதெல்லாம் வர்றது வந்து ஜெயலலிதாவுக்கு 4% இருந்து. ஜெயலலிதா வந்து 2014 144 போட்டு பணம்லாம் ரொம்ப ஹெவியாக கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு அசம்பிளியில் 4 விழுக்காடு வாக்கு இருந்து. அதுக்கு காரணம் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒரு முக்கிய காரணம். அந்த மாதிரி அதிமுக பாஜக கூட்டணி வந்த சூழ்நிலையிலும் கொஞ்சம் எதிர்ப்பு வாக்குங்கிற அடிப்படையிலும் 47 விழுக்காடு இருக்கிறதுல வந்து ஒரு 2 விழுக்காடு வரை குறையலான்னு நான் கணக்கு போடுறேன். ஜெயலலிதாவுக்கு 4 குறைஞ்சி ஸ்டாலினுக்கு ஒரு 2 குறையலான்னு நான் கணக்கு போடுறேன். அப்போ 45 ஸ்டாலின் மெயின்டைன் பண்ணிடுவாருங்கிறதா என்னோட பார்வை. இன்னும் ஸ்டாலினுக்கு இந்த பிரிபீஸு, இந்த பெண்கள் இதிலெல்லாம் கொஞ்சம் பார்லிமெண்டோட கொஞ்சம் எஃபெக்டிவாக நிற்கிறது, இதெல்லாம் கூட வாய்ப்பு உண்டு. ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா 47ங்கிறது 45 நிற்கும்னு நான் கணக்கு பண்ணுறேன். இந்த விஜய் ஃபேக்டர், சீமான் ஃபேக்டர், சீமான் வந்து இப்போ 17% அப்படிங்கும்போது அவர் ஒரு 8% கூடுறாரு. இதெல்லாமே திமுகவை பாதிக்காதா? முழுக்க முழுக்க அதிமுக மற்ற கட்சிகளை தான் பாதிக்குமா? 18% என்டிஏ ஓட்டை தான் பாதிக்கும். என்டிஏ ஈரோடு கிழக்கில் நிற்காதது தான் சீமானுக்கு வளர்ச்சி. ஆர்கே நகரில் தான் இந்துத்துவா விழுந்து தமிழ் தேசியம் எழுப்பிச்சு. உண்மைப்பா, இது நீங்கள் கோலாகல சீனிவாஸ், ரங்கராஜ் பாண்டே எல்லாம் பங்காளிங்க தான், நம் நண்பர்கள் தான். இது ஜெயசாத்ரி, நாகராஜ், கேமந்த் குமார் எல்லா சகோதரர்களுக்கும் சொல்றேன். ஆர்கே நகர்ல தமிழிசைக்கு எதிராக எல்லாரும் கூடி கும்மாளம் அடிச்சு தமிழிசையை காலி பண்ணுன்னு பாஜக நோட்டா கீழே தள்ளி விட்டனாலதான் தமிழ் தேசியம் எழுப்பிச்சு. அதே மாதிரி உங்க கண்ணுக்கு தெரியாம, கருத்து பார்வையற்றவராட்டு, களம் தெரியாம ஏசி ரூம்ல இருந்து இன்னொரு தப்பையும் பண்றீங்க. ஈரோடு கிழக்குல விக்கிரவாண்டியில நின்ன என்டிஏ ஈரோடு கிழக்குல நிற்காததுதான் 18% வாக்குல பெரும்பகுதி வாக்கு சீமான ஹீரோ வாட்டு. பெரியார் மண்ணுல பெரியாரே மண்ணுன்னு போயிட்டு களத்துக்குள்ள நின்னாரு சீமான். விக்கிரவாண்டில் நின்ன பாஜக வேலையா ஈரோடு கிழக்குல நிற்க முடியல. அண்ணாமலை மேல மேல கட்சியை எப்படி ஆர்கே நகர்ல தமிழ் தேசியத்தை எழும்ப விட்டீங்களோ அதே மாதிரி என்டிஏ 18% வாக்குக்கும் சீமான ஒரு லீடராட்டு எழும்ப விட்டுட்டீங்க. இது நடந்த சம்பவம். இதைத்தான் நான் சொல்றேன். நீங்க களம் இல்லாம ஏட்டு சுரக்காயா பேசிட்டு இருப்பீங்க. நான் சொல்றது களத்தை பேசுறேன். என் சகோதரர்கள், நண்பர்கள், பாசத்துக்குரியவர்கள். பட் களம் இதுதான். இப்போ ஆர்டி டீம் அவர்களுடைய கணக்கு பிரகாரம் 45% வாக்கோட அரசியலில் என்ன மாற்றம் நிகழ்ந்தாலும் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு உறுதினு எடுத்துக்கலாம். 45% வாக்கு கண்டிப்பா ஸ்டாலின் எடுப்பார். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.